சூப்பராக தண்ணி ஓடுது. ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணமாக சென்னையிலேருந்து ஒரு 250 கிலோமீட்டர் ட்ராவல் ஆகி ஒரு நகைக்கடையை தேடி தாங்க வந்திருக்கோம். அதுவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருமே நிறைய வீடியோஸ் நான் போடுறப்ப இந்த கடையோட சிட் ஸ்கீம் தாங்க பெஸ்ட்டு அப்படின்னு எனக்கு நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் கடையை பார்க்காம அதை பெஸ்ட்டுன்னு நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக கடையை விசிட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த கடையை விசிட் பண்ணுறதுக்காக நம்ம வந்திருக்க இடம் தாங்க திருச்சி. ஸோ சென்னையிலேருந்து என்னோடய ஹோம் டவுன் போகிறப்ப மிடில் தான் திருச்சி வரும். ஸோ இப்போ போகிறப்ப போலங்க, ரிட்டன் திரும்ப சென்னைக்கு வரும்போதில் திருச்சியில் ஒரு சின்ன வேலை இருந்தது. அப்படியே நம்ம சப்ஸ்கிரைபருக்காக இந்த வின்டர் வெக்கேஷனில் திருச்சியும் ஒரு விசிட் அடித்தாச்சுங்க. அப்படி என்ன சிட் ஸ்கீம் அப்படின்னு கேட்குறீங்களாங்க? ஆமாங்க, இவங்கக்கிட்ட நோ வேஸ்டேஜ், நோ மேக்கிங் சார்ஜ், நோ ஜிஎஸ்டி கூடங்க. ஸோ சிட் ஸ்கீமுக்குனே ஒரு தனி ஃப்ளோர் இருந்ததுங்க. சிட் ஸ்கீம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனாலும் சரி தான், நியூவாக ஆரம்பிக்கிறதுனாலும் சரி தான், இல்லை முடிஞ்சிடுச்சின்னு க்ளோஸ் பண்ணுறதுனாலும் சரி தான், இல்லை என்னென்ன கிஃப்ட் வச்சுருக்காங்க அதை பார்த்து நம்ம கிஃப்ட் வாங்குறதா, இல்லை கிஃப்ட் வவுச்சராக கூட வாங்கிக்கலாம் நம்ம இங்கே. ஸோ சிட் ஸ்கீமுக்குனே இவ்வளோ பெரிய ஃப்ளோர் மெயின்டைன் பண்ணது இந்த கடையாக தான் இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேங்க. ஸோ இப்போ பொங்கல் ஆஃபராக ஒரு சவரன் வாங்குறவங்களுக்கு 1000 ருபீஸ் தள்ளுபடி அப்படின்னு வேறு ஆஃபர் போட்டிருந்தாங்க அங்கே. ஸோ கோல்டுக்கு மட்டும் தனி பில்டிங் இருக்குங்க. இதே மாதிரி சில்வருக்கு அந்த சிட் ஸ்கீம் எல்லாமே தனி பில்டிங்காக இருந்தது. இது என்ன கடை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மங்களன் மங்கள்ங்க. எனக்கு மங்களன் மங்கள் அப்படின்னாலே எனக்கு சின்ன வயசுலேருந்து பாத்திரக்கடை அப்படிங்கிறது மட்டும்தான் மைண்டில் தெரியும். ஸோ எனக்கு இப்போ ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் மங்களன் மங்களில் இந்த மாதிரி ஜுவல்லரி ஷாப் இருக்குது அப்படிங்கிறதே ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்டு திருச்சியில் இருக்காங்க, அவங்க மூலமாக எனக்கு தெரிய வந்தது. ஸோ நம்ம சேனல் ஆரம்பித்த புதுசில் இருந்தே என்னோடய நிறையா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, அங்கே இங்கே திருச்சி பேஸ்டாக உள்ளவங்க, இங்கே கடை சூப்பராக இருக்கும் மேம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பட் நானே விசிட் பண்ணி பார்க்குறப்ப தான் நான் கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் என்ன பொருள் கேட்டாலும் எத்தனை கிராமில் கேட்குறீங்களோ அத்தனை கிராமுக்கு ரெடிமேடாக அங்கே இருக்க தாங்க செய்யுது, அவைலபிளாக இருக்குது. என்ன மாடல் என்ன டிசைன் கேட்டிங்க அப்படின்னாலுமே அவங்க எடுத்து கொடுக்க ரெடியாக இருந்தாங்க. நான் ஜஸ்ட்டு ஒரு ஃப்ளோர் தாங்க, கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் விசிட் பண்ணேன். ஏன்னா எனக்கு டைம் கம்மியாக தான் இருந்தது. பட் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா செயின் கலெக்ஷன்ஸ் தாங்க, அவ்வளோ செயின் கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இவங்கக்கிட்ட செயின் கலெக்ஷன்ஸ் 6% ஆரம்பித்து 12% வரையும் இருந்தது உங்களுக்கு. தாலி சரன்லாம் பார்த்திங்கன்னா நான் ஜஸ்ட்டு ஒரு 2 சவரன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 25 சவரன் 26 சவரன் வரையும் கூட தாலி சரன்லாம் வச்சுருந்தாங்க அங்கே. ஸோ அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்தது அங்கே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இங்கே உள்ள சிட் ஸ்கீமை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. அதுக்கப்புறமா இங்கே பார்த்த கொஞ்சம் கலெக்ஷன்ஸையும் நான் பின்னாடி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க இப்போ சிட் ஸ்கீமை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கங்க. கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக வியூவர்ஸ்க்காக நான் நிறையா அவங்க கேட்குறத பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்கீம் தங்க மகள் சேமிப்பு திட்டம். இது இன்னும் ஒரு வருஷத்தில் கல்யாணம் வைக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் காயினாக சேர்த்து வச்சுட்டே வந்திருக்கீங்க, நீங்கள் நகையாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக இந்த கடையை ப்ரெஃபர் பண்ணலாம். ஏன்னா கலெக்ஷன்ஸும் அவ்வளோ நல்லா இருந்தது. அதே மாதிரி இங்கே நீங்கள் இது ஒரு ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம். ஸோ நீங்கள் வச்சுருக்க தங்க நகையாவோ இல்லை ஓல்டு கோல்டோ இல்லை நீங்கள் பணமாக கூட கட்டலாம். ஸோ அதை போய் கட்டிட்டு அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு இந்த இடத்துல பழைய தங்க நகைகள் பழைய வெள்ளி பொருட்கள் கொடுத்தும் இத்திட்டத்தில் சேர்ந்து கொள்ளலாம். நீங்கள் ஓல்டு சில்வர் வச்சுருந்தீங்கன்னா கூட இதில் போட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் இது ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 10,000 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க. நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் வச்சுருந்தீங்கன்னா அதை கூட நீங்கள் டெபாசிட் ஸ்கீம் மாதிரி போட்டுக்கலாம். நீங்கள் எவ்வளோ வேணாலும் செலுத்திக்கலாம். அன்னைக்கு மார்க்கெட் ரேட் படி உங்களுக்கு தங்கமாக வரவு வச்சு கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஸோ பழைய வெள்ளி பொருட்கள் மொத்த மதிப்பிற்கு ஏற்ப அன்றைய மார்க்கெட் விலைக்கு உண்டான 916/28 கேரட் தங்கமாக வரவு வைக்கப்படும். நீங்கள் இல்லை நான் வேறு ஊரில் இருக்கேங்க, எனக்கு அங்கே வரையும் போக முடியாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஜிபேயில் கூட பே பண்ணிக்கலாம். நெட் பேங்கிங் இருக்குது, அது மூலமாக பே பண்ணிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே சென்ட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு. ஸோ திட்டத்தின் கால அளவு 11 மாதங்கள் 330 நாட்கள் ஆகும். ஸோ இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 11 மாதம் முடிச்சு 330 டேஸ் முடிச்சு போய் எடுக்க போகிறப்ப உங்களுக்கு வேஸ்டேஜே கிடையாதுங்க. எந்த நகைனாலும் எடுத்துக்கலாம், வேஸ்டேஜ் கிடையாது.
மேக்கிங் சார்ஜ் கிடையாது, செய்கூலி அப்படின்னு போட மாட்டாங்க, சேதாரம் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு இன்றைக்கி மார்க்கெட் ரேட், இன்றைக்கி போய் நீங்கள் ஒரு 10,000 கட்டுறீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு எவ்வளோ கிராம்ஸோ அதை வந்து ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த கிராமுக்கு நம்ம வந்து நகையை எடுத்துக்கலாம் அன்றைக்கி. அப்போ நோ ஜிஎஸ்டி, நீங்கள் ஜிஎஸ்டி கூட கட்ட தேவையில்லை. நீங்கள் வந்து இல்லை எனக்கு கோல்டு காயினாக வேணும் அப்படின்னு நினச்சா கூட கோல்டு காயினாகவும் வாங்கிக்கலாம் அந்நேரம். நீங்கள் பிஏஎஸ், ஹால்மார்க்கு இது எல்லாமே இருக்கிற கடை தாங்க இது. ஸோ இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் ஆகி ஒரு 6 மந்த்ஸுக்கு முன்னாடியே நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா எந்த பெனிஃபிட்டும் கிடையாதுங்க. ஸோ நீங்கள் வந்து கட்டின ரூபாயை வந்து திரும்ப ரூபாயாவும் வாங்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக அங்கேயே வந்து நகையாவோ இல்லை வெள்ளி பொருளாவோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பட் அதுக்கு வந்து செய்கூலி சேதாரம், ஜிஎஸ்டி எல்லாம் கட்டி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த திட்டத்தில் சேர விரும்புவோர் அடையாள அட்டைகளான பேன் கார்டு இல்லை ஆதார் கார்டு ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு ஜெராக்ஸ் வந்து அங்கே சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 6 மாதங்கள் முடிந்து 180 டேஸ் முடிஞ்சு நீங்கள் போய் இல்லை எனக்கு இப்போ போதுங்க நகையை எடுத்துக்கிறேன் அப்படின்னா இதுக்கு வந்து 6% வரையும் சேதாரம் உள்ள நகை வந்து எதனாலும் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே வந்துச்சு, இப்போ நான் சப்போஸ் நீங்கள் எடுக்கிற நகை வந்து ஒரு 12% இருக்குன்னா 6% நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் இதுக்கு வந்து ஜிஎஸ்டி கண்டிப்பாக நீங்கள் தான் கட்டியே ஆகணும். 7வது மாதம்னா 7% வரையும் செய்கூலி சேதாரத்தில் டிஸ்கவுண்ட் இருக்குது. 8th மந்த்னா 8%, 9 மந்த்னா 9%, 10th மந்த் முடியுது அப்படின்னா 10%, 11 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் 18% வரை உள்ள நகையை வந்து செய்கூலி சேதாரம் இல்லாமல் எடுத்துக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. 18%க்கு மேலே இவங்கக்கிட்ட நகை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குங்க. அது வந்து என்ன நகை அப்படிங்கிறத நான் கடைசியில் சொல்லியிருக்கேன், நீங்கள் அதையும் தொடர்ந்து வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க. எந்த மாதிரி நகைக்கெலாம் வந்து 18%க்கு மேலே அவங்க செய்கூலி சேதாரம் போடுறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. 11 மந்த்ஸ் முடிவில் வந்து நீங்கள் தங்க நகையாக எடுக்காமல் இல்லை வெள்ளியாக எடுத்துக்கிறேன் நான், இல்லை வைர நகையாக எடுத்துக்கிறேன், பிளாட்டினம் நகையாக எடுத்துக்கிறேன் அப்படின்னா அன்னைக்கு அந்த கிராம் இது பண்ண மாட்டாங்க. அன்றைக்கி வந்து நீங்கள் கட்டின அமௌண்ட்டை மட்டும்தான் கணக்கிடுவாங்க. ஆனால் அதுக்கு ஜிஎஸ்டி வந்து அவங்களே ஏற்றுக்கிடுவாங்க, நம்ம ஜிஎஸ்டி கட்ட தேவையில்லை. நெக்ஸ்ட் என்ன ஸ்கீம் பார்த்திங்கன்னா அட்சய தங்க நகை சேமிப்பு திட்டம் அப்படிங்கிறதுங்க. இது வந்து மந்த்லி கட்டுற சிட் ஸ்கீம் தாங்க. இது வந்து கிராம்ஸாக வந்து ஆட் ஆகிட்டே வரும். மாதம் நீங்கள் கட்டுற பணம் வந்து கிராம்ஸாக ஆட் ஆகிட்டே வரும். இதில் வந்து மெயினாக என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 1000 ருபீஸ்லேருந்தே கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மினிமம் அமௌண்ட் வந்து 1000 ருபீஸில் ஸ்டார்ட் ஆகுது. 1000, 2000, 5000, 10,000 இந்த மாதிரி 4 வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ ஒரு 5000 ருபீஸ் 4000 சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2000, ஒரு 2000 அந்த மாதிரி நீங்கள் கம்பைன் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ இந்த ஸ்கீம் வந்து ஒரு 15 மாத ஸ்கீம்ங்க, 15 மந்த் ஸ்கீம். இங்கே சென்னையில் நமக்கு மெயினாக வந்து எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா 11 மந்த் ஸ்கீம் இருக்கும், 10 மந்த் ஸ்கீம் இருக்கும். பட் மங்களில் மட்டும் 15 மந்த் ஸ்கீம் இருக்குங்க. ஸோ நான் இந்த 15 மந்த் ஸ்கீமை வந்து ஒரு சில பேர் வந்து அது வந்து ரொம்ப நாள் கட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. பட் நான் வந்து என்ன யோசிக்கிறேன்னா ஒரு பெரிய நகை வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து மாதம் நம்மளால் வந்து ஒரு 10,000 தான் சேமிக்க முடியுது அப்படின்னா நம்ம 10,000 ரூபாய் சேமிச்சிட்டே வர்றப்ப நம்மளால் கண்டிப்பாக அந்த 11 மந்தில் வந்து இப்போ உள்ள விலைவாசிக்கு நம்மளால் எடுக்க முடியலை. ஸோ இது வந்து கூட ஒரு 4 மாதம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நமக்கு வந்து கூட ஒரு சவரனோ 1.5 சவரனோ செய்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு பெரிய நகையாகவே சூஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஸ்கீமாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு பட்டது. ஸோ எனக்கு அதனால் இந்த 15 மந்த் வந்து ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போ 11 மந்த்து கட்டி அதுக்கான கிராம்ஸ் ஆட் ஆகிறதுக்கு நமக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமல் எடுக்கிறோங்கிறது வேறு. அதுவே அதுக்கப்புறம் ஒரு 4 மாதம் கட்டுறதுக்கும் சேர்த்து நம்ம செய்கூலி சேதாரம் இல்லாமல் எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு பெஸ்ட்டு ஸ்கீம் அப்படின்னு எனக்கு தோணுச்சுங்க. அதே மாதிரி இங்கே வந்து இந்த ஸ்கீமுக்கும் வந்து ஜிஎஸ்டி வந்து அவங்களே ஏற்றுக்கிறாங்க, நம்ம ஜிஎஸ்டிலாம் கட்ட தேவையில்லை அவங்களுக்கு. அதே மாதிரி நோ வேஸ்டேஜ், நோ மேக்கிங் சார்ஜு, அதே மாதிரி கிராம்ஸாக தான் உங்களுக்கு அக்கமடேட் ஆகிட்டே வரும். மந்த்லி நீங்கள் கட்டுற அமௌண்ட்டு ஜிஎஸ்டி கிடையாது. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஆப் இருக்குங்க. இதுக்கு நீங்கள் வந்து எண்ட் ஆஃப் த ஸ்கீம் முடிவில் வந்து கோல்டு காயினாக கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஆப் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த மங்கள் ஆப் மூலமாக வந்து எப்படி நம்ம பணம் கட்டுறது, எப்படி அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி உள்ளே போய் நம்ம பணம் கட்டுறது அப்படிங்கிறது எல்லாமே ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடியே நான் வீடியோ போட்டிருந்தேங்க. நான் அதோடைய லிங்க் கூட வந்து எண்டு ஸ்க்ரீன்லேயோ இல்லை மேலே டாப்லேயோ நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன். கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள் நீங்கள்.
ஸோ அதே மாதிரி இந்த சிட் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மாதம் மாதம் கரெக்டாக எந்த தேதியில் சிட் ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணீங்களோ அந்த தேதி தவறாமல் பணம் கட்டிகிட்டே வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு மாதம் இப்போ கட்ட தவறிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்துக்கு அடுத்த மாதம் கட்டுறீங்க அப்படின்னா சேர்த்து கட்ட முடியாது. அது வந்து இப்போ 15 மாதத்தில் முடிகிறது 16வது மாதத்தில் முடியும் உங்களுக்கு. அதே மாதிரி கடைசி தவணை செலுத்திய 30 நாட்களுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து நகை எடுக்க முடியும் உங்களுக்கு. இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 15 மாதம் முழுமையாக தவணை தொகை செலுத்திய பின் உறுப்பினர்கள் கணக்கில் உள்ள எடைக்கு 18% சேதாரம் வரை உள்ள தங்க நகைகள் செய்கூலி சேதாரம் மற்றும் ஜிஎஸ்டி வரி இல்லாமல் பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா இங்கே வந்து 23% வரையும் உள்ள நகை கூட வச்சுருந்தாங்கங்க. ஸோ நீங்கள் ஒரு 23% உள்ள ஒரு நகையை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 5% நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் ஜிஎஸ்டி நீங்கள் கொடுக்க தேவையில்லை. நீங்கள் வந்து இப்போ தங்க நகையாக எடுக்கலை, நான் வந்து வைர நகையாக எடுக்கிறேன், இல்லை வெள்ளி நகையாக எடுக்கிறேன், அந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கட்டின அமௌண்ட்டை தான் வந்து அவங்க வந்து சேர்த்து வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம சப்போஸ் மாதம் வந்து ஒரு 5000 கட்டிகிட்டே வரோம் அப்படின்னா 15 மாதத்துக்கு ஒரு 75,000 கட்டியிருப்போம். அப்போ அந்த 75,000 அப்படிங்கிறது தான் கணக்கில் வச்சுருப்பாங்க உங்களுக்கு. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் இந்த மாதிரி சிட் ஸ்கீம் வந்து மங்களன் மங்களில் செய்கிறீங்க அப்படின்னா கோல்டாக எடுக்கிறது தாங்க ரொம்ப பெனிஃபிட் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ சேர்ந்துருக்க கிராமுக்கு மேலே எக்ஸ்ட்ரா கிராம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வேஸ்டேஜ், அதுக்கு ஜிஎஸ்டி எல்லாமே நீங்கள் கட்டி தான் ஆகணுங்க. அது வந்து எல்லா கடையிலையும் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு. ஸோ இந்த ஸ்கீமில் சேர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கோல்டாக எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெஸ்ட்டு ஸ்கீம்ங்க. இப்போ இதில் உள்ள கிஃப்ட் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு 5000 மதிப்புள்ள ஒரு சிட் ஸ்கீம் சேர்றீங்க அப்படின்னா அதுக்கு வந்து கிஃப்ட்டுன்னு சொல்லி அவங்க நிறையா காமிக்கிறாங்க. அந்த கிஃப்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 3000 ரேஞ்சில் இருக்க மாதிரி இருந்தது. பட் இல்லை எனக்கு கிஃப்ட் எதுவும் வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அவங்க வந்து 2500 ருபீஸ்க்கு அந்த என்ன சிட் ஸ்கீம் சேர்றீங்களோ அதில் பாதி அந்த இதுக்கு வந்து ஒரு வவுச்சர் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து அவங்களோட பாத்திர கடையில், நகைக்கடையில் அந்த மாதிரி நீங்கள் நகையாகவும் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதுக்கும் வந்து எக்ஸ்ட்ரா கிராம்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் அந்த 2500 வவுச்சரை கொடுத்து கழிச்சிக்கலாம். இல்லை நீங்கள் வெள்ளி பொருளாக எடுக்கணும், இல்லை வேறு பாத்திர கடையில் வேறு ஏதாவது பொருள் எடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் அப்படி கூட எடுத்துக்கலாம் அந்த வவுச்சரை யூஸ் பண்ணி. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் கிஃப்ட் வாங்குறத விட நமக்கு வந்து ஒரு 10,000 ருபீஸ்னால் ஒரு 5000 ருபீஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெஸ்ட்டு அமௌண்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். இது போக வந்து அவங்க வந்து ஒரு குலுக்கல் சீட்டு மாதிரி வச்சுருந்தாங்கங்க. ஸோ இதுக்கெலாம் நிறையா பேர் வந்து செலக்ட் ஆகியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அங்கே போர்டில் எழுதி போட்டிருந்தது, ப்ரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டியிருந்தாங்க. அதாவது 500 ருபீஸ் 1000 ருபீஸ் அப்படின்னு சொல்லி. இது வந்து ஒரு 20 மந்த் ஸ்கீம்ங்க. 20 மாதம் பணம் கட்டிகிட்டே வரணும் நீங்கள். ஸோ மாதம் வந்து ஒரு குறிப்பிட்ட தேதியில் வந்து மாதம் வந்து 15ஆம் தேதி சாயந்தரம் 4 o'clock வந்து அங்கே வந்து சிட்டு வந்து குலுக்குறாங்க. அந்த குலுக்கி எடுக்கிறப்ப அந்த யாரோட பேர் வந்திருக்கோ அவங்க வந்து அதுக்கு அடுத்த மாதத்துலேருந்து கட்ட தேவையில்லை. இப்போ சப்போஸ் நீங்கள் 3ஆவது மாதமே உங்களுக்கு சிட்டு விழுந்துருச்சு, நீங்கள் ஒரு 1000 சீட்டு கட்டியிருக்கீங்க அப்படின்னா 3000 தான் கட்டியிருப்பீங்க. பட் நீங்கள் வந்து 20,000 மதிப்புள்ள அங்கே உள்ள பொருட்கள் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் நம்ம வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து 20 மாதமும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து பரிசு விழாதவர்களுக்கு போனஸ் தொகை உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கங்க. அதே மாதிரி இப்போ பரிசு விழுந்தவங்க போய் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த 20,000 ருபீஸை வச்சு நீங்கள் வந்து தங்க காசு, வெள்ளி கட்டி, தங்க கட்டி, அப்புறம் செல்ஃபோன், அயன் பாக்ஸு இந்த மாதிரி ஒரு சில ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி நீங்கள் அங்கே உள்ள வேறு எந்த பொருள்னாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் தங்க நகையை வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள். அதே மாதிரி 2வது மாதத்திலிருந்து தவணை தொகையை வந்து நீங்கள் வீட்டில் இருந்த மணிக்கே நீங்கள் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே போய் பணம் கட்டிக்கலாம் நீங்கள். அதே மாதிரி இந்த திட்டம் முடிஞ்சக்கப்புறம் நீங்கள் மொத்தமாக வந்து ஒரு 20,000 பணம் கட்டியிருக்கீங்க. அவங்க ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு போனஸாக கொடுப்பாங்க. இதெல்லாம் சேர்ந்து நீங்கள் எந்த கடையிலனாலும் நகை எடுத்துக்கலாம். எந்த கடையிலனாலும் பொருள் வாங்கிக்கலாம். பட் நீங்கள் இப்போ வந்து நகைக்கடையில் போய் சூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த 20,000க்கும் நகைக்கடையில் தான் நீங்கள் எடுக்கணுங்க. நீங்கள் வந்து 10,000 இங்கே எடுத்துக்கிறேன், 10,000 பாத்திர கடையில் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எடுக்க முடியாது. இல்லை வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர் ஐட்டம், இல்லை குக்கர், மிக்சி, கிரைண்டர் இந்த மாதிரி வீட்டு உபயோகப் பொருட்கள், ஃபர்னிச்சர் எதுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இங்கே உள்ள சிட் ஸ்கீம் பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அதே மாதிரி இங்கே உள்ள ஷாப் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் வந்து ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன். இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 to 12% வேஸ்டேஜில் உள்ள செயின் மாடலுங்க.
ஸோ 80% ஆஃப் நகை வந்து அப் டு 18%க்குள்ளே தாங்க இருக்குது. மீதி வந்து ஒரு 20% வந்து நமக்கு வந்து அபவ் 20க்கு மேலே போகுது, 18க்கு மேலே போகுது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 23% வரையும் வேஸ்டேஜ் வச்சுருந்தாங்கங்க. இப்போ நான் காமிக்கிறேங்க. இதெல்லாமே வந்து கிஃப்ட்டு 5000 ருபீஸ் சிட் ஸ்கீமுக்கு வந்து கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. இப்போ மேலே காமிக்கிறது வந்து 2000 ருபீஸ்க்குரிய சிட் ஸ்கீமுக்குரிய கிஃப்ட்டு. இதுதாங்க. இந்த கல் டாலர் எல்லாமே வந்து வேஸ்டேஜ் வந்து 23%ங்க. ஏன் அப்படின்னா இது எல்லாமே ஹேண்ட்மேடு, உங்களுக்கு கையில் செய்கிறது தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப பார்வையான கல் டாலர் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருந்ததுங்க இங்கே. ஏன்னா லாஸ்ட் டைம் நான் போத்தீஸ்லேயும் இதே மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தேன், என்எஸ்கேலேயும் இதே மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தேன் கல் டாலரு அப்படிங்கிறது. ஸோ போத்தீஸ்லேயும் ஓரளவுக்கு இதே வேஸ்டேஜ் தாங்க இருந்தது. பட் என்எஸ்கேல வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது, 12 to 15% தான் வேஸ்டேஜ் இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பெண்டன்ட்லாம் வந்து 1 சவரன் வந்ததுங்க. 12 கிராம் இருந்தது, 4 கிராம் வந்து ஸ்டோன் வெயிட் கழிச்சிட்டாங்க உங்களுக்கு. ஸோ இந்த பெண்டன்ட் தாங்க நான் ஒரு ரீல்ஸாக போட்டிருந்தேன். ஸோ இது எவ்வளோ கிராம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ எனக்கு அதில் ஆன்சராக வந்து 16 கிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகி 50 கிராம்ஸ் வரையும் சொல்லியிருந்தாங்க. நான் கடைக்கு போயிருந்தப்ப மார்க்கெட் ரேட் வந்து 7150 என்னமோங்க. ஸோ அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு இதோடைய விலை வந்து கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபா வந்திருந்ததுங்க. அப்போனா இது எவ்வளோ வெயிட் இருக்கும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 69,400. இதோடைய டோட்டல் வெயிட் வந்து கிட்டத்தட்ட 69.435 கிராம்ஸுங்க. பட் அந்த கல்லடை எல்லாம் கழிச்சது போக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 63 சில்லற 64 8 சவரனுங்க அந்த பெண்டன்ட்டோட வெயிட்டு. அதே மாதிரி எடுத்ததுமே வீடியோவில் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த சோப் பீஸில் இருந்த ஆன்டிக் கலெக்ஷன்ஸு அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா அபோவ் 18% இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி உள்ள நகையெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் செய்குலி சேதாரம் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்தீங்க அப்படின்னா வெள்ளி கடை தாங்க. ஸோ இதில் தான் வந்து அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இந்த சிறுசேமிப்பு திட்டத்துக்குன்னு ஒரு ஃப்ளோர் வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு பொருள் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் காமிக்கிறேன். வெள்ளி தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ வெள்ளி வந்து இங்கே எனக்கு எப்படி அவங்க பண்ணியிருக்காங்க, வாங்குறது பெஸ்ட்டாக இல்லையா அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. ஸோ ஓவராலாக இந்த திருச்சி ட்ரிப் வந்து எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ட்ரிப்பாக தாங்க இருந்தது. என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ கொடுக்கறதுக்கு என்னால் முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் இருக்க தான் செஞ்சது. ஆக்சுவலாக கிறிஸ்மஸ் அன்னைக்கே வந்து திருச்சி வழியாக போகிறப்பே ஷாப்பை விசிட் பண்ணணும்னு நினச்சிருந்தோம். பட் அன்றைக்கி வந்து சமயபுரம் அப்புறம் இங்கே உள்ள வெக்காளியம்மன் கோயில் இதெல்லாம் பார்த்துட்டு வர்றதுக்கே லேட் ஆயிடுச்சு. ஸோ அன்றைக்கி அதனால் போக முடியல. ஸோ ரிட்டன் வர்றப்பையும் வந்து போக முடியுமா அப்படிங்கிறது டவுட்டாக தான் இருந்தது. பட் போகணுங்கிற எண்ணம் வந்து மனசுக்குள்ளே நிறையா இருந்ததுனால கடவுள் அதை நடத்தி வச்சிட்டாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். லைக் பண்ண மறக்காதீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இந்த வீடியோ யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு கிவ் அவே வந்து அடுத்த அச்சய திதிக்கு தான் நான் சொல்லுவேன். ஸோ அது வரையும் கமெண்ட் பண்ணுறதா மறக்காதீங்க. தொடர்ந்து கமெண்ட் பண்ணிகிட்டே வாங்க. அடுத்த 10 வின்னர்ஸை செலக்ட் பண்ண நான் தயாராக இருக்கேன்.